வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு கேரளா லாட்டரிக்கு 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே இந்த ஃபார்முலா மெத்தேடை கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தேடை வச்சு நம்ம ஆல் போர்டு ஏபிபிசிஏசி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா அதாவது இது என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு கேஎல் ஜாக்பாட் ரிசல்ட்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 மணி, 11:30 மணி, 12:30 மணி, 1:30 மணி இந்த 4 ரிசல்ட் ஷோ பண்ணி 2 மணிக்கு உங்களுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸும் இந்த மெத்தேட்லேயே கொடுத்துருவாங்க. இந்த வெப்சைட்டில் இதில் கொடுத்த நம்பர்ஸ்லேருந்து இன்றைக்கி என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நமக்கு 8ம் பாஸ் ஆயிருச்சு, 2ம் பாஸ் ஆயிருச்சு, 286 ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லையும் நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு நம்ம பாக்ஸு நம்பரில் 286னே சைட்டாகவே கொடுத்துருந்தோம். ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி நம்ம 6, 8 இல்லாமல் ஆட்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி 6ம் 8ம் ஆல் போர்டு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே 8, 6 நமக்கு 1000% நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த நிர்மல் ட்ராவுக்கு இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வரக்கூடிய நம்பர்கள் உங்களுக்கே தெரியும். நம்ம வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிர்மல் ட்ராவுக்கு கண்டிப்பாக வின்னிங் கொடுப்போம், ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு 8ங்கிறதும் 6ங்கிறதும் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சி ஆல் போர்டு. அதே மாதிரி 3 நம்பருக்கும் நம்ம ஃபுல் வின்னிங் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போது நம்ம ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து கேரளா லாட்ரிக்கான வின்னிங் நம்பர் ஆல் போர்டு நம்பர் வரும். அதே மாதிரி இதில் ஆல் போர்டு நம்பர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் ஆல் போர்டு கொடுக்குற நம்பர்ஸும் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய நம்பரே 25 நாள் பாஸ் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இதில் கொடுக்கக்கூடிய 2 நம்பருமே அந்த 25 நாள்லேருந்து ஒரு 10 நாள் 2 நம்பருமே பாஸ் ஆயிடுது. தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2:30 மணிக்கு மிஸ்ஸு நம்பர்ஸ் இந்த வெப்சைட்டில் ஷோ பண்ணுறாங்க. கரெக்டாக 2:30 மணிக்கு இந்த வெப்சைட்லேயே நமக்கு மிஸ்ஸு நம்பர்ஸும் ஷோவாயிருது. நிறையா நம்பர்கள் மிஸ்ஸு நம்பர்ஸை வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிற நம்பர்கள் இருக்குங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் 2:30 மணிக்கு மிஸ்ஸு நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட்டும் 3/8க்கு இந்த வெப்சைட்லேயே வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ஃபார்முலாவிலலாம் என்ன நம்பர்ஸ் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். அடுத்து நடக்கக்கூடிய ட்ரா சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் இப்போ நம்ம நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டில் இருந்தே தான் நம்ம தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, 8ன்னு இருக்குது. இதிலருந்து ஆல் போர்டு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் 4ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏன்னா மீண்டும் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 4 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா சில ஒரு நாள் ஃபெயிலியர் இருந்தாலும் சில நாள் பாஸ் ஆகும். இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக வரணும். 4 நம்மளுடைய கணக்குலேயும் கிடச்சிருக்கு. 8 மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் நமக்கு
6 நம்பருக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய 2 நம்பரை வச்சு பார்க்கையில 4, 8 வந்து திரும்ப அடுத்த ட்ராவுக்கு வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. நம்மளுடைய இன்னொரு ஃபார்முலா மெத்தேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 2. 4ஐயும் 2ஐயும் கூட்டுனா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கையில 4ஐயும் 2ஐயும் கூட்டையில் வந்து நமக்கு அதாவது 6ன்னு கிடைக்கிது. 6க்கு பவர் 1. இந்த மெத்தேடில் நமக்கு ஆல்போர்டு வந்து 6, 1 வருது. நம்ம இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸ் நம்பர்ஸும் ஆல்போர்டு நம்பர்ஸும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கொடுத்துருவோம். உங்களுடைய கணக்கை நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடலாம் பார்த்தீங்கன்னா. இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6ம் 1ம் கிடச்சிருக்கு. அப்போது மீண்டும் 6ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, 1ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போது 1 வந்துச்சுன்னா சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 6 வந்துச்சுன்னா பி போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. போர்டு மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி ஃபைனல் கெஸ்ஸிங்காக தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த நம்பர்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிருந்தால் ப்ளே பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா. அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 286 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. 314ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம 3ஆம் நம்பரை விட்டுட்டு 1ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் இதில் எடுத்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு உள்ள மெத்தேடில் நமக்கு என்ன கிடச்சிச்சு, 4, 8ன்னு கிடச்சிச்சு. அடுத்த மெத்தேடில் நமக்கு 6, 1ன்னு கிடச்சிச்சு. இப்போது இது ரெண்டையுமே மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் வந்து 2 மெத்தேடை நான் மேட்ச் பண்ணி பார்க்கையில் 1 வர்றதுக்கும் 4 வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. 2 மெத்தேடை மேட்ச் பண்ணி பார்க்கையில் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 4, 1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா. மேட்ச் பண்ணி வைக்கலாம். இது கன்ஃபார்ம் நம்பராக எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் இந்த நம்பர்ஸ் வருது, உங்களுக்கு எந்த ஒரு மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்காங்க எல்லா நம்பர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போது இதெல்லாம் மேட்ச் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் நம்பருங்கிறத சிங்கிள் ஷாட்டில் நான் 100% கொடுக்குறேன். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. அதாவது 8க்கு 4 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸ் நம்பர்ஸாக பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து நீங்களே பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 418 பாக்ஸ், 014 பாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. 014 பாட்ஸு 418 பாட்ஸுன்னு சொல்லி நம்ம பாட்ஸு நம்பரில் 2 நம்பர் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம ஒரு 3 நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பராக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள். நீங்கள் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. 5904 5905 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நமக்கு 58
61 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 3 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 59 04 59 05 58 61ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு கணக்கு கிடைக்கிது. உங்களுடைய மெத்தேடையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. இது கன்ஃபார்ம் கிடையாது. நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. 80 98 88 35 10 நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே நான் ரெகுலராக வந்து 2 மணி 2:10க்கு நான் வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காக என்னுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னுடைய கெஸ்ஸிங் வேணுன்னா விருப்பப்பட்டால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.